கருடா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அது பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஐயா வணக்கம். வணக்கம் சார். சார் இந்த ரேணுகாம்பாள் அம்மாவுடைய வரலாறு கொஞ்சம் சொல்லுங்களா சார் நீங்கள்? சார் சரி. வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் கீரைசாத்து கிராமம். இது கீரைசாத்து கிராமத்தில் ஒரு சித்தேரி, அந்த சித்தேரி கோடி கரையில் ரேணுகாம்பாள்னு அம்மா கோயில் ஒன்று அமைஞ்சிருக்கு சார். இது வந்து சுயம்பாக வந்தது. 110 ஆண்டுக்கு முன்னாடி இந்த அம்மா வந்து ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் சுயம்பாக இருந்தாங்க. ஆனால் அது சுயம்பாக இருக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. எங்களுடைய மூதாத்தியர் அவங்கெல்லாம் வந்து இந்த நிலத்தை பயிர் வச்சுட்டு இருக்கும்போது அந்த மரத்துக்கு அடியில் கொஞ்சம் மேடாக இருக்குது. சரி, அது எல்லாம் கொத்தி எடுக்கலான்னு எடுத்தாங்க. அதுக்கு அடியிலிருந்து ரத்தம் வந்தது. இதை பார்த்து பயந்துட்டாங்க. பயந்து போய் இது என்ன சிலையா இல்லையா தெரில, நமக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. பயந்து விட்டுட்டு ஒரு 2-3 வருஷம் கழித்து மறுபடியும் இது என்ன தான் இருக்குது பார்ப்பணும் சுற்றி மண்ணெல்லாம் எடுத்து நோண்டி பார்க்கும்போது அம்மன் சிலை ரேணுகாம்பாள் இது சிலை இருந்தது. அந்த சிலையை எடுத்து கொஞ்சம் மேலே வச்சு அந்த மரத்துக்கு அடியிலேயே அந்த வேருக்கு அடியிலேயே அதை வச்சு பிரதிஷ்டை பண்ணி இது வரைக்கும் ஒரு 110 வருஷமாக அதுக்கு பூஜை பண்ணி சின்ன கோயில் கட்டி இவ்வளோ நாளாக வளர்ந்துட்டு இருந்த அந்த கோயில். இப்போ எங்கள் அண்ணன் தலையெடுத்து 25 வருஷத்துக்கு முன்னே இதுக்கு வந்து தீமிதி விழா கொண்டாடலாம், விழா கொண்டாடலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாருங்க. ஆரம்பித்து இது 25 வருஷம் ஆச்சு. இது 25வது வருஷம் வெகு சிறப்பாக தீமிதி விழா வெள்ளி விழாவாக கொண்டாடுறாங்க. கோயிலுக்கு சிறப்பு என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா, கண்ணு தெரியாதவங்க, வயசானவங்க, கண்ணு தெரியாதவங்க நிறைய பேர் இந்த இங்கே வேப்ப மரத்து அடியில் வந்து அந்த நிழலில் சுற்றிட்டு அம்மனையும் சுற்றி வருவாங்க. ஒரு வாரம் இருப்பாங்க. இந்த கோயிலில் வந்து பூஜை முடிஞ்ச உடனே தீர்த்தம் விடுவாங்க கண்ணுக்கு. அந்த தீர்த்தம் விட்டு ஒரு வாரம் விட்டாங்கன்னா கண்ணு பார்வை நல்லா தெரியும். தெரிஞ்ச பிறகு நிறைய வயசானவங்க போயிருக்காங்க. கண்ணு தெரியுது, இந்த அம்மா கோயிலுக்கு நம்ம போனோம்னா கண்ணு பண்பார்வை தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்போது 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து இந்த கோயிலை சுற்றி இங்கேயே நைட்டு தங்கி ஒரு வாரம் இருந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி சிறப்பான ஒரு பக்தி வாழ்ந்த அந்த அம்மா மேலும் மேலும் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லதாக வழங்கியிருக்காங்க. அந்த அம்மாவை விரும்பி வேண்டி என்ன கேட்டாலும் உடனே அதை முடிச்சு வைப்பாங்க. குழந்தை இல்லாதவங்க எவ்வளோ பேர் வந்து இந்த அம்மாவை சுற்றி வேண்டுதல் பண்ணுவாங்க. உடனே மறு வருஷமே குழந்தையோடு வந்து தீ மிதிப்பாங்க. குழந்தைய தூக்கிட்டு வந்து தீ மிதிச்சிருக்காங்க. 25 வருஷம் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 500 குழந்தைங்களுக்கு மேலே அந்த அம்மா வேண்டுதலில் பறந்து இருக்குது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அந்த ரேணுகாம்பா வந்து எங்கள் 24 கிராமத்தையும் சுற்றி அவங்க காவல் காத்து தெய்வமாக பாவிக்கிறாங்க. அந்த கோயிலில் வந்து ஆடி 2வது வெள்ளி கொடியேறுது, 3வது வெள்ளி தீமிதி விழா கொண்டாடுது.
அந்த 2வது வெள்ளி கொடியேற்றுற மறுநாள்லேருந்து அன்னதானம் போடுறோம். தினமும் 10 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் அன்னதானம் தினமும் போடுறோம். குழந்தைகள் தின விழான்னு சொல்லிட்டு ஒரு நாள் இந்த குழந்தைகள் தின விழான்னு வருது. அந்த நாளில் இந்த அம்மாக்கிட்ட வந்து இந்த அம்மா வேண்டுதல் செய்து குழந்தைங்க பிறந்தவங்க அத்தனை பேர் பேரண்ட்ஸு அம்மா அப்பா இருவரும் குழந்தையும் கூப்பிட்டு வந்து இந்த கோயிலில் ஒரு பெரிய ஒரு விழா குழந்தைகள் தின விழான்னு கொண்டாடலான்னு இருக்கிறாங்க. அதுக்கு அம்பா தான் எங்களுக்கு ஒத்துழைக்கணும். பொது மக்களும் கூட சேர்ந்து ஒத்துழைக்கணும்னு கேட்டுக்கிறோம்.